Assalamu alaikum. Welcome back to my our channel, The Free Creation. First of all, எல்லாருக்கும் thank you so much and எல்லாருக்கும் really sorry. 1 month தான் கரெக்டாக வீடியோ என்னால் போட முடியல சம் ஒர்க்குனால. இதுக்கப்புறம் வீடியோ ரெகுலராக வரும். நம்மளுடைய சேனலில் வந்துட்டு டே இன் மை லைஃப், ஹிஜாப் டியூட்டோரியல், மெஹந்தி கிளாஸஸ், மேக்கப் அண்ட் வந்துட்டு நீங்கள் இன்னும் என்னென்ன கேட்குறீங்களோ அது எல்லாமே நான் வந்துட்டு வீடியோவாக அப்லோட் பண்ண நான் இருக்கேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ இப்போ நாம் எங்கே போயிட்டு இருந்தோம்னு பார்த்தீங்கன்னா லூலு போயிருந்தோம். ஏன்னு கேட்டிங்கன்னா வீக்கெண்டுக்கு தேவையான திங்ஸஸ் எல்லாமே நாங்கள் வந்துட்டு வெள்ளிக்கிழமையில போய் வாங்குவோம். இங்கே எல்லாமே வந்துட்டு வெள்ளிக்கிழமை மட்டும்தான் லீவாக இருக்கும். ஜும்மா டேங்கிறதுனால எப்போவுமே அஸ்யூஷுவலாக எங்கள் அரபு கண்ட்ரிஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே தான் லீவாக இருக்கும். ஸோ பக்கத்தில் நாங்கள் வந்துட்டு கிராண்ட் ஆப்பர் இருக்கிறதுனால கிராண்டுக்கு தான் நாங்கள் போயிடுறது. சரி இந்த வாட்டி நம்ம அந்த லூலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஃபாகியில் இருக்க லூலுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ அங்கே எப்போவுமே வந்துட்டு எங்களுடைய க்ரீன் வெஜிடபிள்ஸில் எப்போவுமே வெண்டைக்காய் அது வந்து இருக்கும். ஸோ வெண்டைக்காய் எடுத்துகிட்டு பீன்ஸுமே நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான பெருசாக இருந்துச்சு. ஒன்றொன்றுத்துக்கும் ஒரு ரேட் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு கண்ட்ரிலேருந்துமே வருது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய இந்தியாவிலேருந்து கூட நமக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ இந்தியாவிலேருந்து வர ப்ராடக்ட் இருக்குது, சவுதிலேருந்து வர ப்ராடக்ட் இருக்குது, சிங்கப்பூர்லேருந்து வர ப்ராடக்ட், மலேசியாவிலேருந்து வரது சொல்லிட்டு நிறைய எல்லா க்ராசரிஸுமே என்னென்ன ஊர்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மேலே மென்ஷன் பண்ணிவிடுவாங்க. அண்ட் மேலேயே என்ன அமௌண்ட்டுங்கிறதையும் மென்ஷன் பண்ணிவிடுவாங்க. ஸோ நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். ஸோ அதே மாதிரி தான் நாங்கள் கொஞ்சம் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேலே பார்த்தீங்களா அந்த இந்தியா அந்த மாதிரிலாம் போட்டிருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி திங்ஸஸ்னால் பார்த்து இது வேணும்னு எடுத்துக்கிட்டோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த க்ரீனிஷ் கலர் வந்து அப்படியே கண்ணில் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஃபுல்லாகவே மிளகா, பச்சை மிளகா, அப்புறம் வந்து கொடை மிளகா, பஜ்ஜி போடுற மிளகாலாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி மிளகாலாம் இருந்துச்சு. நான் வந்து கொடை மிளகா எடுத்துக்கிட்டேன். ஸோ 3 கலர்லேயுமே எடுத்துக்கிட்டேன். க்ரீனு, எல்லோ அண்ட் ரெட்டு 3 கலர்லேயுமே எடுத்துக்கிட்டேன். ஸோ சூப்பராக இருந்துச்சு. இது பார்க்கறதுக்கு ரொம்ப குட்டியா, கியூட்டா, அழகா இருந்துச்சு. இது வந்து பல்லாச்சொல்லைன்னு நம்ம ஊர்ல இது பார்க்கறதுக்கு பலாச்சொல்லைன்னு சொல்லிட்டு பெருசா இருக்கும் இல்லையா? ஸோ பல்லாச்சொல்லை மாரியே இருந்துச்சு. ஆனா அது என்னன்னு தெரியல. வேறு நேமுன்னு சொல்றாங்க. அதுவும் சரியா தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. ஏன் பலாச்சொல்லை இவ்வளோ குட்டியா இருக்குமான்னுங்கிறது எனக்கு தெரியல. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்னொன்னுத்துக்குமே தனித்தனி கவர் தான் போடணும். ஏன்னா ஒன்னொன்னுத்துக்குமே தனித்தனி வெயிட்டு, ஒன்னொன்னுத்துக்குமே தனித்தனி ப்ரைஸ் வச்சு குடுப்பாங்க. ஸோ கொடை மிளகா தானே, ஒரே திங்ஸ் தானே சொல்லிட்டு ஒரே கவர்ல போட்டு மட்டும் தான் இங்க வாங்க முடியாது. ஒன்னொன்னுத்துக்குமே தனித்தனி கவர் அவங்க சைட்லயே வச்சிருப்பாங்க. அந்த கவர் எடுத்து நம்மளே வந்து ஒன்னொன்னுத்துக்குமே தனித்தனி கவர் எடுத்து போட்டுக்கலாம். இங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஊர்ல வந்து சாம்பார் காய்கறி குடுங்கன்னு சொல்லிட்டு வாங்குவோம்ல. ஸோ அதே மாரி இங்க பர்ட்டிகுலர் காய்கறி வச்சு இவங்க வந்து பேக் பண்ணி வச்சிருக்காங்க. ஜஸ்ட் நம்ம ஒரு வேளை டக்குன்னு எனக்கு வேலைக்கு ஜாப் போறவங்கன்னா என்ன செய்வாங்க, எனக்கு சமைக்க டைம் பத்தல அப்படிங்கிறவங்கன்னா இந்த மாரி திங்ஸஸ வாங்கிட்டு போயிடுவாங்க. இல்ல சமைக்க தெரிலங்கிறவங்க இந்த மாரி வாங்கிட்டு போயிட்டு டக்குன்னு சமைச்சு போட்டுருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு கொஞ்சம் ஜிஞ்சர் தேவைப்பட்டுச்சு. சொல்லிட்டு நாங்க அதையும் பார்த்து வாங்கிட்டோம். இதுலயுமே பார்த்தீங்கன்னா, சீனாவோடது, இந்தியாவோடதுன்னு சொல்லிட்டு நிறையா விதமாக இருக்குது. மேக்ஸிமம் நான் சீனாவோடது வாங்குவேன். இந்தியாவோடது வாங்குவேன் எப்பயாச்சும். ஏன்னா அது இந்தியாவோடது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் க்ளீன் பண்ணுறது. அதனால தான். இது பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே இப்படி தான் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே சின்னதாக ஒரு 4 பீஸ் 5 பீஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுதான் முருங்கைக்கட்டு இங்கே இருக்கிறதுக்கு ஊர் மாதிரி கிடையாது. அடுத்தது வந்து நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து செல்ஃப் க்ரூம் பண்ணிக்கணும். ஸோ செல்ஃப் க்ரூம்ங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இப்போ சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில பேரை சொல்கிறேன், என்ன பண்ணுவாங்கன்னா
அப்படியே எந்திச்சோனே பழைய நைட்டி போட்டுக்கிட்டு அந்த வேலையை ஏன்தாண்டா செய்கிறோம்னு நினச்சிட்டு இருப்பாங்க. சில பேர் செஞ்சு முடிச்சுட்டு இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டயர்டாக ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நான் எப்போதும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டே நம்ம பண்ணிவிடுவேன். அது மட்டும் இல்லாமல் கண்ணாடி பார்க்கும்போது ஓதும் துவான்னு சொல்லிட்டு நான் அது எல்லா இடத்துலையும் ஒட்டி வச்சுருப்பேன். ஸோ இது வந்து கண்ணாடி பார்க்கும்போது மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையும் வாசல் டோர்கிட்ட பாத்ரூம் டோர்கிட்டன்னு எல்லாமே எழுதியிருப்பேன். இந்த பழக்கமும் எனக்கு வந்து மதரசா படிக்கும்போது எனக்கு வந்துச்சு. ஸோ அதனால் டோரில் எழுதி ஒட்டி வச்சுக்கிறது. நமக்கே துவா ஞாபகம் இல்லைனாலுமே அதை பார்க்கும்போது வந்துடும். ஸோ அந்த டைமில் அந்த சுன்னத்தான விஷயங்களை நம்ம கடைப்பிடிக்கலாம். உங்களுக்கும் இதே மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா நீங்களும் வந்துட்டு இதே மாதிரி பண்ணிக்கோங்க. எனக்கு துவா சடனாக ஞாபகம் வரல அப்படின்னா, பாத்ரூம் போகும்போது துவா ஞாபகம் இல்லை, வாசல் விட்டு வெளியே போகும்போது துவா ஞாபகம் வரல அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி வச்சுக்கும் போது இது வந்து உங்களுக்கு டக்குன்னு நீங்கள் அதை பார்க்கும்போது டக்குன்னு இதை நீங்கள் படிச்சிருவீங்க, ஓதிடுவீங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை பின்பற்ற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் இந்த ஒரு சின்ன விஷயத்தை நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன விஷயத்தை நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன சுன்னத்தான விஷயங்களே பின்பற்றலாம்னு சொல்லிட்டு நான் இந்த இது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் 3 மந்த்து ஊருக்கு போயிருந்தப்போ ரூம் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ரூம் மாதிரியே ஆகிடுச்சு. ஸோ அவங்க மட்டுமே தனியாக இருந்துட்டு அவங்க ஆஃபீஸ்க்கும் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் குக் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு திரும்பி ஆஃபீஸ் போயிட்டு அவங்களால எவ்வளோ தான் க்ளீன் பண்ண முடியும் சரிங்களா? ஸோ அதனால் நம்மளால குறையும் சொல்ல இயலாது. ஸோ அதனால் ஓகே ஃபைன் சொல்லிட்டு நானே வந்து கொஞ்சம் வந்து 1 மந்த்தில் திரும்பி எனக்கு உடம்பு முடியல. ஏன்னா இங்கே உள்ள வெதர் திரும்பி இந்த குளிர் அதனால எல்லாமே உடம்பு முடியாமல் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் 1 மந்த் எனக்கு ஃபுல்லாகவே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு நிறைய உள்ளக்க வந்துட்டு இந்த சிங்க் கீழே வந்து நிறைய பையாக தான் இருந்துச்சு. நிறைய பை எதுக்காக அந்த பை நான் வந்து சேவிங் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே அதிகமாக சேர்த்து வச்சுக்கிற ஒரு ஐட்டம் கிட்டே பை தான். இது நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் நான். இங்கே அதிகமாக சேர்கிற ஒரு ஐட்டம்னா அது பையாக தான் இருக்கும், கவர் தான். இந்த கவர்னால் ஏன்னா நான் வந்துட்டு இதுக்குன்னு தனி கவர் வாங்கி நான் குப்பை கொட்டுறதுக்கு நான் வச்சுக்க மாட்டேன். இந்த கவர்லேயே வச்சு நான் டஸ்ட்பினில் வச்சு குப்பை செஞ்சுன்னா அதுக்கு போட்டுருவேன். அதுக்காக தான் சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. சிங்க் கீழே ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. ஸோ அது ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு இதை பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா நம்ம எப்போவுமே உள்ளே இருக்கிற ஐட்டம்ஸ் தான் நம்ம வந்துட்டு பொறுமையாக பண்ணலாம், வெளியில் இருக்கிறது பிரச்சனைலாம் நினச்சிட்ருப்போம். ஆனால் உள்ளேக்குமே காக்ரோச் இருக்கலாம், ஏதாச்சும் பூச்சி வகைகள் இருக்கலாம், இந்த மாதிரி சில டஸ்ட் அடைஞ்சிருக்கலாம், தேவையில்லாதது தேவை இருக்கிறதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ நான் தேவையானது மட்டுமே எடுத்து வச்சிட்ருக்கேன். தேவையில்லாதனா எடுத்து டஸ்ட்பினில் நான் போட்டு வச்சுட்டேன். இதெல்லாம் வந்து எனக்கு தேவையானது, அதனால் இது எக்ஸ்ட்ராவே டஸ்ட்பின் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் அதையும் எடுத்து நான் வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் ஒரேடியாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிட்டு வந்தாலே நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம். இங்கே நிறைய திங்ஸஸ் கிடக்குது இல்லையா? ஸோ தேவையானது, தேவையில்லாததுன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். நிறைய கவர் கூட இருந்துச்சு. ஸோ எக்ஸஸ் கவர் நமக்கு தேவையில்ல. எப்படி இருந்தாலும் வீக்கெண்டுக்கு தேவையான கவர் நமக்கு வருது. ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருந்த கவர்னால் நான் எடுத்து போட்டுட்டேன் வேணான்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கவர் மட்டும் வச்சுக்கிட்டேன். ஸோ தேவையான ஜாமான் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு தேவையில்லாத நம்ம எடுத்து வெளியில் வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அதிகமாக குப்பை சேராது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியுதுன்னா தேவையில்லாத திங்ஸஸும் ஒரு பக்கம் நான் வச்சுருக்கேன் பையில் எடுத்து போட்டு. இதுனா நிறைய பாட்டில்ஸ் தான் இருந்துச்சு. லிக்விட் பாட்டில்ஸு, வாட்டர் பாட்டிலு, ஜூஸ் பாட்டில்னு சொல்லிட்டு நிறையா இருந்துச்சு. அது எல்லாமே தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஃபுல்லாகவே இந்த இடம் வந்து இப்போ க்ளீன் பண்ணணும். ஃபுல்லாகவே எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? ஃபுல்லாகவே இந்த அழுக்கு எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணும். அல் சலாவுதீன் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்காக சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து ஆன்லைன் மூலயமா நடத்திட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட என்னென்ன கோர்சஸ் அவைலபிள் இருக்குதுன்னு பார்க்கலாம். குர்ஆன் வந்து தஜ்வீத் முறைப்படி ஓதுறதுக்கான ஒரு கோர்ஸ் எடுக்கிறாங்க. அப்புறமா ஐகேஜி இஸ்லாமிக் எஜுகேஷன் கிளாஸ் நடக்குது. அப்புறம் அல்லாவுடைய அழகிய பெயர்கள் வந்துட்டு அதை மனனம் செய்யக்கூடிய கிளாஸஸ் எடுக்கிறாங்க. பிள்ளைகளுக்கான மார்க்க கல்வி வகுப்பு, முஅல்லமா, முபல்லிகா, அல் குர்ஆனில் உள்ள 29 மற்றும் 30ஆம் ஜூஸில்
பொருளுடன் மனனம் செய்கிறதுக்கான கிளாஸஸும் போயிட்டுருக்கு. சூரத்துல் ரஹ்மான் மனனம் அதோடைய சிறப்புகளும், அடுத்தது சூரத்துல் வாக்கியா அதோடைய மனன சிறப்புகள், சூரத்துல் யாசின் அதோடைய சிறப்புகள், அல் குர்ஆனில் உள்ள அத்தியாயம் பெயர் பொருளுடன் மனனம் செய்கிற ஒரு கிளாஸாகவும், நபிவழி மருத்துவத்தை பற்றி ஒரு கிளாஸாகவும், திருமணத்தின் சட்டங்கள் அதோடைய திருமண நிக்காக பற்றி அதோடைய சட்ட திட்டங்களை பற்றி ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க. அப்புறம் 40 ஹதீஸ்கள் வந்து மனனம் செய்யக்கூடிய ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க. அல் குர்ஆன் முழுவதுமே மனனம், அப்புறம் வந்துட்டு அரபி பேசுறதுக்கான கற்றுக் கொடுக்குறாங்க. அரபிக் டீச்சிங் ஸ்போக்கன் அரபிக் கிளாஸஸும் அது மாதிரி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸும் எடுக்கிறாங்க. அப்புறமா இஸ்லாமிக்கு 4 கலிஃபாவுடைய வரலாறு, நபிமார்களுடைய வரலாறுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்துட்டு கோர்சஸ்லாம் எடுக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அவங்களுடைய இது எல்லாமே வந்துட்டு டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு கொடுக்குறேன். அவங்களுடைய வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க போய் செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு அவங்க கிளாஸில் விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. பெண்கள் மட்டும்தான். ஸோ அது உங்களுடைய நம்பரும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் அவங்க கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். வெளியில போயிட்டு என்னால் வந்து மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ள முடியவில்லை, இல்லை எனக்கு வயதாயிடுச்சு என்னால் கற்றுக்கொள்ள முடியவில்லைன்னு நினைக்கிற உங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வரி பண்ணிக்க தேவையே இல்லை. அவங்கள்ட்ட கிளாஸை ஜாயின் பண்ணி நீங்கள் தாராளமாக என்ன கோர்ஸ் கற்றுக்க விருப்பப்படுறீங்களோ அந்த கோர்ஸை நீங்கள் அவங்க மூலயமா நீங்கள் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இந்த வாய்ப்பை நான் எல்லாரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே க்ளீன் ஆச்சு தெரியுதா? இப்போ முன்னாடியே இருந்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். நல்லாவே க்ளீன் ஆயிருக்கு. இப்போ என்ன பண்ணிக்கிறேன், பாய்ச்ச உருண்டை ஒன்று போட்டுக்கிறேன். பாய்ச்ச எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக. நிறைய அடைஞ்சிருந்ததுனால குட்டி குட்டி பாய்ச்ச வந்துருந்துச்சு. ஸோ அது எல்லாமே நான் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். மறுபடியும் வராமல் இருக்கிறதுக்காக பாய்ச்ச உருண்டையை வந்துட்டு அங்கங்கே ஒன்று ஒன்று போட்டு வச்சுக்கிறேன். போட்டு வச்சுட்டு தேவையான ஜாமான் மட்டுமே எடுத்து இந்த மாதிரி நான் எடுத்து அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி நான் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் திங்ஸஸை வந்து அப்பப்போ நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை பேச தெரியாது. அது ஒரேடியாக பார்க்கும்போது தான் கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து நான் இது வந்து பார்ட் 1 இந்த வீடியோ. பார்ட் 2 வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒரு பார்ட்டாக தான் நான் ஒர்க் முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது. ஸோ இது உள்ளக்க இருக்கிறதே அவ்வளோ குப்பைகள் இருந்துச்சு. அது எல்லாமே நான் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சிருக்கேன். அது இல்லாமல் மேலேயும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியை நீங்கள் யாராச்சும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதில் போல வீடியோஸ் எல்லாமே உங்களால் பார்த்துக்க முடியும். இன்ஷா அல்லாஹ் நான் வந்துட்டு ஒரு நெக்ஸ்ட்டு இதோட நல்ல வ்ளாகில் பார்ட் 2வில் வந்து உங்களை எல்லாருமே நான் மீட் பண்ணுறேன். அது வரையும் அஸ்ஸலாமு அலைக்கும்.